அந்த வகையில் மற்றுமொரு தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அடுத்தடுத்ததாக அரசாங்கம் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அதே நேரத்தில் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் குறித்தான தகவல்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதிக்கு இடைக்கால கணக்கீட்டு அறிக்கை, டிசம்பர் 5, 6 தேதிகளில் விவாதம், 2025க்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஜனவரி 9 முன்வைக்கப்படும் என்பதான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான தகவல்களை நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலும் பிரதானமாக 2025 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான நிதி நிர்வாக நடவடிக்கைகளுக்கான இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அத்தோடு 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை ஜனவரி 9 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் மேலும் சில விடயங்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பில் அவர் நேற்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தும் போது மற்றொரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதாவது 2024 ஆண்டின் 44 இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ள செலவீன மட்டுப்பாடுகளுக்கிணங்க அரச கொள்கை வரைவுக்கமைய அமைச்சின் விடயதானங்களின் கீழ் அந்தந்த அமைச்சுக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ள கருத்திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு இயலுமாகும் வகையில் அனைத்து அமைச்சுக்களிலிருந்தும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கமைய 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை ஜனவரி 9 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன் இரண்டாம் வாசிப்பை அல்லது வரவு செலவு திட்டத்தை 2025 பிப்ரவரி மாதம் 17 தேதி முன்வைப்பதற்கும் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதத்தை பிப்ரவரி 27 தொடக்கம் மார்ச் 21 வரை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டது. அதற்கமைய 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. மேலும் கடந்த நவம்பர் 21 தேதி புதிய பாராளுமன்றம் கூடினாலும் 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அரசியல் யாப்பில் விதிக்கப்பட்டுள்ள படிமுறைகளை கையாள்வதற்கு போதிய அளவு நேரமில்லை. அதனால் 2024 ஆண்டில் 44 இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டத்தின் 23(1) உபப்பிரிவில் குறிப்பிடப்பட்டவாறு 2025 முதல் 4 மாத காலப்பகுதிக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் கருத்திட்டங்கள் மற்றும் அரசவைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடை செய்வதற்கு இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடைக்கால கணக்கீட்டு அறிக்கை மீதான விவாதம் டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெறவிருக்கிறது. அதேவேளை அத்தியாவசிய பணிகளுக்காக 219.373 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீட்டு பிரிவினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் இவ்வாறு கிடைத்தது என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார்.